பிடிச்ச தலைவலி இன்னும் விடலை. அட இன்றைக்கி செய்கிறதுக்கு தேவை கடலை. ஆமாங்க, கடலையும் சேர்த்து செய்ய போகிறோம். முறுக்கு தான் செய்ய போகிறோம். அதுக்காக 4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். ஸோ இது கூடவே 1½ ஸ்பூன் அளவுக்கு நான் ஓமம் எடுத்திருக்கேன். ஓமம் இல்லைனா எப்படிங்க முறுக்கில் அது தானே ஸ்மெல்லே தூக்கி கொடுக்கும். ஸோ 1½ ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசிச்சு போட்டிருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு, தேவையான அளவு மிளகாத்தூள். நெக்ஸ்ட்டு கடலையை நல்லா அரைச்சி அதை சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது தண்ணி கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். ஸோ கையில் ஒட்டாத அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ அச்சு எடுத்து வச்சுக்கலாம். அச்சில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை எடுத்து வச்சுட்டு இப்போ முறுக்கு சுட்டு நமக்கு பிடிச்ச ஷேப்லேயும் நமக்கு வர ஷேப்லேயும் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வேகணும். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்துருக்கு. சூப்பரான ஒரு கிறிஸ்பியான முறுக்கு ரெடி. ஷேப் தான் வரலையே தவிர மற்றபடி டேஸ்ட்டெல்லாம் அல்டிமேட்டுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு